பரோட்டா மாஸ்டர். ஹாய், இன்னைக்கு வந்து பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பரோட்டா மாஸ்டர் வந்து பரோட்டா போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து கார்த்திகை மாதம் பிறக்கறனால சிக்கன் எடுத்து நேற்றே கொஞ்சம் சிக்கன் பிரியாணி 65 அந்த மாதிரி பண்ணியிருந்தோமா, அப்பயும் கொஞ்சம் சிக்கன் மிஞ்சிச்சு. சரி நைட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு பரோட்டா போட்டுக்கலாம் நேற்றே பிளான் போட்டது தான். ஆனால் நேற்று வந்து செய்ய முடியலையா, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதியம் தான் அந்த கிரேவி பண்ணேன். அது கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சு அப்படின்றனால நைட்டுக்கு பரோட்டா போட்டு நம்ம வந்து கிரேவி தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு செஞ்சிட்ருக்காங்க. என்னோட லைஃப்பில் நான் வந்து பரோட்டா வந்து பண்ணினதே கிடையாது. ஆனால் இவங்க பேச்சுலர் குவார்ட்டர்ஸில் இருந்தனால இவங்க பரோட்டாலாம் பண்ணியிருக்காங்களாமா. சரி பண்ணித்தாங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக கேட்டுட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. நான் இன்னைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் ஊறணும் இது? 20 நிமிஷம் ஊறணுமா? ஊறினதுக்கப்புறம் போட்டுடலாம். போட்டால் சாஃப்டாக வந்துடுமா? ஓகே பார்க்கலாம். மாவு ஊறுற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னாங்களா, அதனால் அப்படியே சரி கொஞ்சம் கீழே வந்து உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்தாச்சு. போடுங்க. வாவ், புரோட்டாவோட வாசனை அப்படியே மணக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். பரோட்டா ரெடி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு வந்து பரோட்டாவில் இருந்தது. அதுவும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் பரோட்டாவுக்கும் சொல்லவே வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.